Hello friends, I'm Kavya here. So இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10th ஓட சாப்டர் 7 மென்சுரேஷன்ல எக்ஸாம்பிள் 7.27 தான் பார்க்க போறோம். சோ அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A frustum இங்க இருக்கு பாருங்க. A funnel consists of frustum of cone attached to the cylinder portion. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சிலிண்டர் போர்ஷன் இருக்குது, அந்த சிலிண்டருக்கு மேலே ஒரு ஃபனல் போடுறாங்க. ஓகேங்களா, அந்த ஃபனல் வந்து உள்ளே நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃப்ரஸ்டம் ஷேப்பும் கீழே சிலிண்டர் ஷேப்பும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர் லாங் அட்டாச்டு அட் த பாட்டம். ஒரு சிலிண்டர் போர்ஷன் இருக்குது, அதோட ஹைட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 12 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. ஓகேங்களா, 12 சென்டிமீட்டர் லாங் அட்டாச்டு அட் த பாட்டம். இஃப் த டோட்டல் ஹைட் 20, இப்போ டோட்டலாக நம்மளுக்கு 20 சென்டிமீட்டருக்கு ஹைட் இருக்குன்னா அதில் சிலிண்டர் மட்டுமே நம்மளுக்கு 12. அப்போ ரிமைனிங் ஹைட் என்னது நம்மளுக்கு ஃப்ரஸ்டமோட ஹைட்டு. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி ஃப்ரஸ்டமோட ஹைட் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டர் போர்ஷன் 12 சென்டிமீட்டர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் டயாமீட்டர் ஆஃப் த டாப் ஃபன்னல் வந்து டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 24 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ரேடியஸ் எழுதிடலாம். அண்ட் ஃபைண்ட் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃபன்னல். நம்மளை வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃபன்னல் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆரோட வேல்யூலாம் நம்மளுக்கு கிடச்சிச்சு, ஹைட் 1ம் கிடச்சிச்சு, ஹைட் 2ம் கிடச்சிச்சு. ஸோ ஹைட் 1க்கு தான் நான் சொன்னேன் டோட்டல் ஹைட்லேருந்து சிலிண்டரோட ஹைட்டு மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃப்ரஸ்டமோட ஹைட் கிடச்சிரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுலேருந்து நான் 8 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, L = h² + r² போடுவோம். பட் இங்கே வந்து நம்மளுக்கு 2 r இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா r - r² போடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ரூட் ஹெச்சோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ ஹைட் ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா h1ஓட ஹைட் தான் நம்ம எழுதிக்க போகிறோம். ஸோ h1 பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் நம்மளுக்கு. ஸோ 8² ப்ளஸ் கேபிட்டல் ஆரோட வேல்யூ 12 - 6 நம்மளுக்கு, அப்படின்னா 6² பண்ண போகிறோம் நம்ம. ஸோ 8² நம்மளுக்கு தெரியும் 64 ப்ளஸ் 36, 6² பண்ணோன்னா ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆட் பண்ணிங்கன்னா 100ன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இது ரூட்லேருந்து வெளில எடுத்தோம்னா நம்மளுக்கு 10 சென்டிமீட்டர்ன்றது தான் ஹைட், லென்த்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, ஸோ இதை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க 2 ஷேப்புக்கும் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் அண்ட் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டம், இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டு தான் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஃப்ரஸ்டம். ஸோ கர்வ்ட் சர்ஃபேஸ் சிலிண்டர் தெரியும் நம்மளுக்கு 2πr/h நம்மளுக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா πr + r × L, இது வந்து ஃப்ரஸ்டம்கான ஃபார்முலா. ஸோ இதில் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பை காமனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம பை வெளில எடுத்துடலாம். ஸோ ரிமைனிங் பார்த்திங்கன்னா இங்கே 2rh மட்டும் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் R + ஸ்மால் r × L மட்டும் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா, ஸோ பையோட வேல்யூ பை எழுதிட்டோம் வெளில. அண்ட் 2 × ஸ்மால் ஆரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 6. ஓகேங்களா, ஸோ 6 நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் × h2ஓட வேல்யூ 12. ஸோ 12 போட்டுக்கிறேன். ப்ளஸ் இங்கே கேபிட்டல் R அண்ட் ஸ்மால் r நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 12 + 6 × Lோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது 10. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ பை இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 144ன்னு கிடைக்கிது. அண்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 10ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 180 கிடைக்கிது. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து இப்போது ஆட் பண்ணிக்கோங்க. பை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 324. ஸோ பையோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் இல்லையா 22/7. ஸோ அதான் இங்கே வந்து போடுறேன் 22/7 × 324. இங்கே கிடைச்ச வேல்யூ போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு கேன்சல் பண்ண போடுறோம். 22ம் 324யும் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 7128 கிடைக்கிது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம 7 டேபிளால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1018
ஸோ இது பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு 8 ஓகேங்களா. இதுதான் ஃபைனலாக கிடைக்குது. ஸோ 1018.28 அப்படின்றது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இதுதான் அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ. ஸோ நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.